அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க சொல்லி நினைக்கிறேன். நாங்களுமே ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எங்களுடைய பக்ரீத் செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை நிறைய பேர் பார்த்து சப்போர்ட் பண்ணுறீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்மளுக்கு இந்த வருஷம் பக்ரீத் நாகர்கோவிலில் தான் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். நம்ம ஒரு முக்கியமான வேலையாக நாகர்கோவில் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாலே போயிருந்தோம். சரி 2 வீக்ஸ்க்கு முன்னால் வந்தாச்சு, பக்ரீத்து கிட்டத்தட்ட வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணி நம்ம பக்ரீத்துமே அங்கே தான் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். பக்ரீத்துக்கு நாள் சரி மாமியோட அக்காவையும் அம்மாவையும் போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு, அதாவது எங்கள் பெரிய மாமியும் பாட்டியும் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் பாரசாலை கிளம்பி போயிருந்தோம். பெரியம்மாவை பார்க்குறதுக்கு முன்னாலே பாட்டியை போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு பாட்டியை பார்த்துட்டு அப்படியே வெளியில் நிறைய செடி மரம்லாம் வச்சுருந்தாங்க. அதில் எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு என்ன பார்த்திங்கன்னா, அந்த பட்டை லவங்க மரம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த இலையை கிள்ளி பார்த்தோம்னா அதே ஸ்மெல் வந்துச்சு. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முள்ளு சித்தாப்பழம் இருந்துச்சு. முள்ளு சித்தாப்பழம் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். முள்ளு சித்தாப்பழமே நான் நாகர்கோவிலில் தான் பார்த்தேன். இந்த ரோட்டு சைடில் போகும்போது சுங்காங்கடை பக்கத்தில் வித்துட்டு இருப்பாங்க. பட் இது வரைக்குமே நான் டேஸ்ட் பண்ணிலாம் பார்த்ததில்ல, எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் பார்க்க நல்லா பெருசு பெருசாக பலாப்பழம் மாதிரி இல்லாமல் சீத்தாப்பழமும் இல்லாத மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அங்கங்கே முள்ளாக இருக்கும். அது செடியில் பார்த்தோன்னே கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டேன். இருந்தாலும் அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம ரம்ப இலை இருந்துச்சு, அது கொஞ்சம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு 2 லீஃப் மட்டும் பிச்சு எடுத்துக்கிட்டேன். நம்ம பெங்களூர் வீட்டுக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன செடி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். 2 கொத்து மட்டும் தான் இருந்துச்சுன்றதால அது எதுவும் பறிக்கல. நம்ம 2 லீஃபை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு சுண்டக்காய் மரம் இருந்துச்சு. சுண்டக்காய் மரம் பெருசாக இருந்தது. பட் அங்கங்கே தான் காய் இருந்துச்சு, பெருசாக அவ்வளோவா இல்லை. இருந்தாலும் எனக்கு சுண்டக்காய் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதால நான் ஒரு கொஞ்சம் போல் பறிச்சுக்கிட்டேன். இருந்ததே கொஞ்சம் தான் இருக்கும் போல். அதை நான் பறித்து பாதி வத்தல் போட்டு பாதி கிரேவி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் எண்ணி பார்த்தா தான் தெரியுது, எண்ணி பார்த்தா ஒரு 20 வத்தல் கூட இருக்காது போல், ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் பாட்டிக்கிட்ட கேட்டால் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இல்லை அப்படின்னு சொன்னதில் நம்ம பறித்து வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் அங்கே பாட்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி பாரசாலை வீட்டுக்கு வந்தாச்சு பெரியம்மாவை பார்க்குறதுக்காக. எப்போவுமே வந்த உடனே எனக்கு நான் பார்க்குறது இந்த பெரிய மரம் தான். அதாவது பெரிய மரம்னா இந்த மரம் பேர் பம்பளி மாஸ் மரம்னு நினைக்கிறேன். அதாவது பெரிய பெரிய காயாக இருக்கும். நம்ம ஆரஞ்சு பழமே, ஆரஞ்சு இந்த சாத்துக்குடியெலாம் பெருசு பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நல்லா பெருசு பெருசாக இருக்கும். இந்த வாட்டி சீசன் இல்லை போல், இப்போ தான் பிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தது, அவ்வளோ பெருசாக இல்லை. நான் முன்னெல்லாம் வந்தேன்னா அவ்வளோ பெருசு பெருசாக இருக்கும். பார்க்கவே லைட்டாக எல்லோ கலர் க்ரீன் கலர்லாம் கலந்து நல்லா க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே. நானும் அதையுமே சாப்பிட்டது கிடையாது. பட் இருந்தாலும் இந்த வாட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மரத்தையுமே தேடி பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் கிடைக்கல. அதுக்கப்புறம் அடுத்து இருந்தது முள்ளு சீத்தாப்பழம். நம்ம அங்கே பார்த்ததில் அவ்வளோ பழுக்கலை, கொஞ்சம் பிஞ்சாக தான் இருந்தது. பட் இங்கே கீழே தொங்கிட்டு இருந்தது, நல்லா பழுத்து சூப்பராக இருந்தது. பட் நம்ம அதை பறிக்கலை, ஏன்னா அடுத்தவங்க மரம் அப்படிங்கிறதால. அதுக்கப்புறம் மல்பெரி மரம் இருந்துச்சு. அதையுமே கொஞ்சம் ஒரு 2-3 பழத்தை பறித்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நல்லா ஸ்வீட்டாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் நான் டேஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மரம் யாருக்கும் தெரியும்னு சொல்லுங்கள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரம்பூட்டான் மரம். பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கேரளாவில் போனோமா இந்த மாதிரி டிஃப்ரெண்டான மரத்தெலாம் நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா முட்டைப்பழம். இது முட்டைப்பழம்னு சொல்கிறாங்க, ஜூஸ் பழம்னு சொல்கிறாங்க, என்ன பழம் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் அதுவுமே இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்புறம் பெரியம்மாவுமே பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. மோஸ்ட்லி பக்ரீத் ரம்ஜான் அப்படின்னாவே ப்ரிப்ரேஷன் மொதல் நாளே பண்ணி வச்சுருவோம். அந்த மாதிரி இந்த வாட்டி ஸ்வீட்டு பூ கட்டுறது இந்த வேலையெல்லாம் முதல்ல பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு முதல் நாள் நைட்டே நான் ஸ்வீட் ரெடி பண்ணிட்டேன். ஸ்வீட் இந்த வாட்டி ரொம்ப சிம்பிளாக நம்ம ரவா கேசரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் பண்ணியிருந்தேன். நெய் ஒரு 1/2 கப்பு, எண்ணெய் ஒரு 1/2 கப் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 1/2 கப் அளவுக்கு ரவை, 1/2 கப் அளவுக்கு 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். நெய்யும் எண்ணெய் எடுத்துருந்தேன் பார்த்தீங்களா, அதை சேர்த்துட்டு அது கூட முந்திரி திராட்சை போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம 1/2 கப் ரவை எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை சேர்த்து நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பொறுமையாக நம்ம வறுக்கும் போது அந்த ரவையிலே லைட்டாக ஒரு கலர் வரும். அதுக்கப்புறம் நம்ம செய்யும் போது நல்லா ரவை எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்ம கேசரி செஞ்சு நல்லா உதிரியாக இருக்கும். அப்படிங்கிறதால நான் முதல்ல வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்மள்ட்ட ஏலக்காய் பொடி இல்லை, அதனால கொஞ்சம் போல் சர்க்கரையும் ஏலக்காய் ஒரு 4 போட்டு பொடிச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மீதி இருந்த சர்க்கரை அப்புறம் பொடிச்ச சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ரவை வறுத்தோம் பார்த்திங்களா, அது கூட சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் தண்ணி கொஞ்சம் கிடையாது,
நான் 1.5 கப் அளவுக்கு வந்துட்டு தண்ணி எடுத்திருந்தேன். அதனால் 1 கப்புக்கு ஒரு 3.5 கப் அளவுக்கு வந்துட்டு இல்லை 1.5 கப் அளவுக்கு ரவை எடுத்திருந்தேன். அதனால் 1 கப்புக்கு வந்துட்டு 3.5 கப் அளவுக்கு வந்து தண்ணி எடுத்திருந்தேன். ஸோ நான் மொத்தம் வந்துட்டு ஒரு 5-6 கப் போல் வந்து தண்ணி சேர்த்துட்டு சுடு தண்ணி கொதிக்கிற தண்ணியை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு லைட்டாக அப்படியே மூடி போட்டு வச்சுட்டேன். அது கூட நம்ம வந்து மீதி இருந்த நெய்யும் அது கூட நம்ம பொரித்து வச்சுருந்த முந்திரி திராட்சை எல்லாமே சேர்த்து திரும்ப வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வந்து சிம்மில் வச்சுருந்தேன். இந்த மாதிரி வந்துட்டு இந்த நெய்யெலாம் வந்துட்டு வெளியில் வந்து அதுக்கப்புறம் அந்த ரவைலாம் சூப்பராக வெந்து இந்த மாதிரி மலர்ந்து வரும். பார்க்கவே கலர் சேஞ்ச் உங்களுக்கு தெரியுது இல்லையா, அந்த மாதிரி. இதில் வந்து நான் கலருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே போடலை, லைட்டாக மஞ்சள் பொடி மட்டும் வந்து போட்டிருந்தேன். அதுவே ஒரு அழகான வந்து கலரை கொடுக்கும் அப்படிங்கிறதால இந்த மாதிரி பார்க்கும்போது தெரியும், நல்லா உதிரி உதிரியாக அழகாக இருக்கும். இது அப்படியே வந்துட்டு மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா காலையில் லைட்டாக சூடு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இலக்கி வரும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு கேக் மாதிரி கட் பண்ணி சாப்பிட்றதுனால சாப்பிடலாம். நம்ம சூடெல்லாம் பண்ணலாம், அப்படியே தான் எடுத்து வச்சு சாப்பிட்ருந்தோம். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சி நல்லா குளித்து எடுத்து ரயெல்லாம் குளிக்க வச்சுட்டு நம்ம தொழுதுட்டு அப்புறம் மற்ற வேலைகளை வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் வந்துட்டு வீடியோஸ்லாம் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்ருந்தோம். நம்ம நைட்டு செஞ்ச கேசரி அது கூடவே வந்துட்டு பரோட்டா கடையில் வாங்கியிருந்தோம். பாலாடையும் சிக்கன் கறி வீட்டில் வச்சு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நல்லா சூப்பராக சாப்பிட்ருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு மதிய வேலையை ஆரம்பிக்கணும் இல்லையா, அதுக்கு முன்னாலே கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த ரயான் நாங்கள்லாம் உள்ளே ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா, இந்த ரயான் பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி தான் எல்லா குழந்தைங்களாம், இல்லை இவன் மட்டும் தான் அப்படியான்னு தெரியல. நம்ம பார்க்கும்போது எதுவுமே பண்ணாத மாதிரி அப்படியே இருப்பான். நம்ம பார்க்கலன்னா என்ன பண்ணுவோன்னா அந்த செவுத்தில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த சுண்ணாம்பு அந்த பெயிண்டெல்லாம் நோண்டி நோண்டி வந்துட்டு விளையாண்டுட்டு இருப்பான். ஒரு சில டைம் என்ன திரும்ப பண்ணுவான், நம்ம பார்த்தோம்னா வேணும்னே வந்துட்டு அந்த வாயில் போடுற மாதிரி ஆக்டிங்லாம் பண்ணுவான். பட் சாப்பிடலாம் அவ்வளோவா செய்ய மாட்டான், அவனுக்கே பிடிக்காது அப்படிங்கிறதால. பட் குழந்தை தானே விளையாடிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளும் விட்டாச்சு. சரி அவன் ஒரு பக்கம் விளையாட்டுன்னு சொல்லிவிட்டு அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வந்துட்டு லஞ்ச் ஒர்க் வந்து பார்த்துட்டு இருந்தோம். லஞ்சுக்கு வந்துட்டு மாமி வந்து நெச்சோறு வச்சுட்டாங்க, நம்ம எதுவுமே பண்ணலை. நம்ம வந்துட்டு காலையிலேயே வந்துட்டு மட்டன் வாங்கியிருந்தோம், ஒரு 3/4 கிலோ போல் வந்துட்டு. கறி தனியாக ஈரல் தனியாக வாங்கியிருந்தோம். நான் வந்துட்டு மட்டன் அவ்வளோ சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறதால ஈரல் மட்டும் வாங்கி கொஞ்சம் ஃப்ரை மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரல் வாங்கி கொஞ்சம் வந்து வறுவல் மாதிரி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மாமி அந்த நேரத்தில் வந்துட்டு நெச்சோறுமே செஞ்சு எடுத்துருந்தாங்க. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க அரிசி வச்சு நல்லா சிம்பிளாக ஒரு நெச்சோறு தான் வந்து பண்ணியிருந்தோம். நமக்கு வந்துட்டு 2 நாள் கழிச்சு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது, அதனால் அங்கே அப்போ வந்துட்டு பிரியாணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து சிம்பிளான மெனு தான் வந்து பண்ணியிருந்தோம். ஈரல் வறுவலுமே ரொம்ப சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஈரல். நான் வந்து ஒரு 2-3 பீஸ் தான் சாப்பிடுவேன், இருந்தாலுமே எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த ஈரல். அப்புறம் மட்டன் கறி வந்துட்டு இதுவுமே ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருந்தேன், அதே மசாலா தான். பட் வந்துட்டு அதில் காஞ்ச மிளகாய் சின்ன வெங்காயம்லாம் போட்டு தாளிப்போம். இதில் வந்துட்டு நல்லா மசாலாலாம் போட்டு மட்டன்லாம் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் நம்ம பட்டை லவங்கலாம் போட்டு தாளிச்சுட்டு நம்ம வேக வச்சதை ஊற்றி நல்லா வந்துட்டு காய்ச்சி எடுத்து கடைசி வந்து பெப்பர் தூள் போட்டு எடுத்தோம்னா சூப்பராக மட்டன் கறி வந்துட்டு ரெடி ஆகிடும் நெச்சோருக்கு. இந்த மதிய டைம் அடுப்பில் நின்று சமைச்சது அவ்வளோ வெக்கையாக இருந்துச்சு. அந்நேரம் பார்த்து வந்துட்டு வெளியில் ஒரு சத்தம். நாங்கள் காலையிலேருந்தே தேடிட்டு இருந்தோம். எப்போவுமே வந்து பக்ரீத்னாவே வந்துட்டு வெளியில் வந்துட்டு ஐஸ் எண்ணெய் விற்றுட்டு வருவாங்க. பட் இந்த டைம் வந்து ஐஸே வரல, காலையிலேருந்தே தேடிகிட்டே இருந்தோம். நல்ல நேரம் பார்த்து வந்து ஒரு சத்தம் வந்துச்சு, சரின்னு சொல்லி வெளியே போய் பார்த்தா அது குச்சி ஐஸ் கிடையாது, ஐஸ்கிரீமு. சரி பரவாயில்லன்னு சொல்லி அதையுமே வாங்கி சாப்பிட்டாச்சு. அப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் நம்ம வந்துட்டு குர்பானி கொடுத்துருந்தோம். அது இந்த இருக்க கறியை வந்துட்டு சரி மாமிக்கு போய் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டோட மாமிக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு கிளம்பி ஒரு ஈவினிங் வாக்கில் போயிருந்தோம். அங்கே போய் கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு அன்னைக்கு. அதுக்கப்புறம் 2வது நாள் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு ஃபெஸ்டிவலு, அதனால் வந்துட்டு மாமி அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்லாம் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி அவங்களுக்காக நம்ம பிரியாணி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஸ்டைலில் வந்துட்டு பிரியாணி ரெடி பண்ணியிருந்தேன். லைட்டாக தண்ணி வந்து கூடி போச்சு, பட் வந்து டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அதுவுமே வந்துட்டு ஆற வச்ச உடனே அவ்வளோ வந்துட்டு நல்லா உதிரி உதிரியாகவே வந்துருந்துச்சு. பிரியாணி ரெடி பண்ணியிருந்தோம். அது கூடவே வந்துட்டு பிரெட் அல்வா, அப்புறம் வந்துட்டு சிக்கன் 65, அது கூடவே வந்துட்டு கொஞ்சம் பைனாப்பிள் வெள்ளரிக்காய் எப்பவும் போல் வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் தயிர் பச்சிட்டு வச்சு அன்னைக்கு லஞ்ச் வந்து ரொம்ப சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிருந்தோம் ஃபேமிலியோடு சேர்ந்து. நம்ம என்ன தான் தனியாக வந்துட்டு பக்ரீத் பெங்களூரில் செலிப்ரேட் பண்ணியிருந்தாலும் பட் இங்கே வந்துட்டு ஃபேமிலியோடு செலிப்ரேட் பண்ணும்போது இன்னுமே சூப்பரான ஒரு வைபாக இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு பக்ரீத் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம பெரிய மாமி வீட்டுக்கு போனோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அங்கே வந்துட்டு பலாமரம் நின்றுச்சு பின்னால். அதில் வந்துட்டு ஒரு 2 பழம் பறிச்சுட்டு வரலான்னு சொல்லி பறித்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். நம்ம ஊர் பக்கம்லாம் வந்து பலாமரம் யாரோ ஒரு வீட்டில் தான் இருக்கும். பட் கேரளா சைடு அந்த நாகர்கோவில் சைடெலாம் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்டிலுமே வேலியில் இது இருக்கும், தானாகவே முளைஞ்சிருக்குமா.
உங்கள் ஊர் சைடெலாம் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.